அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்எஃப்சி அப்படின்ற ஒரு இந்திய நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம், ஈவன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதில் இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாம் இந்த இன்ஃபர்மேஷன் போய் அவங்க வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான அட்வர்டைஸ்மெண்ட், இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய என்எஃப்சி நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தமிழ்நாடு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் பழைய கயல். ஸோ அங்கே வந்து வேக்கன்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிர்கோனியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் வந்து. ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த பாளைய கையல் சொன்னல. ஸோ அங்கே மட்டும்தான் நடக்கும். ஸோ த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆன் அப்பாயின்மெண்ட் ஆர் லேயபிள் டு சர்வ் இன் எனி ஆஃப் தி அதர் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் என்எஃப்சி. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபர்தராக மற்ற லொக்கேஷனில் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஸ்டிங் எவாலுவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இன்வால்விங் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மஸ்ட் பி a citizen ஆஃப் இந்தியா வித் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஃப் 40 years அப்படின்றது தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான பே எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் அதில் தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ 1. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது டெக்னிக்கல் ஆஃபீஸர் டி கெமிக்கல். ஸோ இது வந்து 1 அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரும். அண்ட் தென் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிஆர் பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே வந்து எம்எஸ்சி வந்தது, இங்கே இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் கெமிக்கல் கேட்டிருக்காங்க வித் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கெமிக்கல் ஆர் பெட்ரோகெமிக்கல் ஆர் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த போஸ்ட் வந்து சிவிலுக்கான போஸ்ட்டு. ஸோ இதுவும் 1 வேக்கன்சி தான். ஸோ இதுவும் சேம் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். பிஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% மார்க் இன் அக்ரிகேட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து 4 years வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர் டி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 தான் வேக்கன்சி அதே மாதிரி. ஸோ பிஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% மார்க் இன் அக்ரிகேட். ஸோ இதுவும் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ சேலரி அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதேமாதிரி 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் போஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 டு பி பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட். அதை டிடி எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர்ன்றது இந்த மாதிரி தான் அமையும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மேலே ஃபர்தராக ஜாப் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதான் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் பர்சனுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்ளைக்கபிள் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ தவறாக ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் எடுப்போம், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருக்குன்றதையும் தெரியப்படுத்திருக்காங்க. அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ அவங்களுக்கு இதில் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ அதை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது மேக்ஸிமம் வந்து. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து வைக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு மார்க் ஷீட்டும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் வைப்போம். ஸோ மார்க் ஷீட்ஸும் கேட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் செமஸ்டர்ஸ்க்கு. அண்ட் தென் ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
அது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொஃபார்மான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி அப்ளிகேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செக்லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது. அண்ட் தென் இது வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கான நோ அப்ஜெக்ஷன் மாதிரி இது. ஸோ அவங்க டிக்ளேர் பண்ணுற மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிடணும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சுக்குங்க. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து போஸ்டல் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் டி. ஸோ டியில் என்னது அந்த மேலே நம்ம பார்த்தா தெரியும் அந்த டேபிளில். அண்ட் தென் போஸ்ட் கோடு என்ன. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ 11/3/2022 ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடியதை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு இருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்தராக வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டேட்டுன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ அதில் 16:45 ஹவர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்லேருந்து இது வர. ஸோ இப்போ இதுதான் வந்து இதோடைய ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில், கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் இசிஇ, மெக்கானிக்கல்ஸ், இந்த மாதிரி ஃபர்தர் நிறைய ஸ்ட்ரீம்ஸ்க்கு இருக்குது. ஸோ எல்லாமே வேக்கன்சி வந்து ஒன்றுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 500. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.